கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கோடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, வெளிப்படுத்துகிற வார்த்தை ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி அவர் தேற்றரவாளனாய் இந்த நாளிலே வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை துக்கத்தோடு கூட நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கண்ணீரோடு கூட ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்பினவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இனி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளில் அவர் வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். ஏன் அவர் தாயோட ஒப்பிட்டு சொல்கிறாரு? எல்லாரும் மாம்சத்துக்குரிய ஒரு தாய் தன் பிள்ளைக்காய், தன் பிள்ளை பசியில் இருக்கும் பொழுதும், தன் பிள்ளைக்கு என்ன தேவையாக இருந்தாலும், தனக்கே இல்லைனாலும் தன்னுடைய பிள்ளை ஆசைப்பட்ட காரியத்தையும் தன் பிள்ளைக்காய் செய்து முடிப்பது தாயோட கடமையாக இருக்கிறது. பிள்ளைக்கு என்ன ஆனாலும், பலவீனம் வந்தாலும், பிள்ளைக்கு என்ன சோர்வு வந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்கிறது தாயும் தகப்பனுடைய காரியமாய் நோக்கமாக இருக்கிறது. ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு மறைந்து போகிற ஒரு மாயமான அன்புக்குரிய ஒரு உறவுகளின் அன்பே அவ்வளோ பெருசாக இருக்கும் பொழுது, ஒரு மாம்சத்துக்குரிய தாயினுடைய அன்பே அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய தேற்றுதலாக இருக்கும் பொழுது, அதை காட்டிலும் தாயின் கருவினில் உருவாகிறதற்கு முன்னமே உருவாக்கின கர்த்தர், தாயின் வயிற்றில் தன் பெற்றெடுக்க போகிற தாய் பார்ப்பதற்கு முன்னாடியே கருவை கண்டவர், மறைவாய் வளர்வதை கருவை கண்ட தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னுடைய தாயினுடைய கருவில் நீ உருவாகிறதற்கு முன்னமே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ மறைவாய் வளரும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்தான் சொல்லுகிறார், நான் உன்னை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், தாய் தேற்றுகிறதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி அவர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை தாயினுடைய அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கலாம். தகப்பனுடைய எத்தனையோ தகப்பன் தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து தன் பிள்ளைகளை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். இந்த நாளில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் தேற்றுகிறவராய் காணப்பட போகிறார். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி, அவருடைய கோலும் தடியும் அவரை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தேற்றுகிறவர். மரணமே வந்தாலும், எவ்வளோ பெரிய பலவீனம் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை தாயின் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கலாம், நம்மளுடைய பலவீனம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மளுடைய அருகில் அவங்க கவனிக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை தாயின் தகப்பனை இழந்திருந்திருக்கலாம், அந்த அன்புக்காக ஏங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த நாள் முழுதுமாய் அவர் தேற்றுகிறவராய், அவர் வழி நடத்துகிறவராய், தன் தாய் தன் பிள்ளையை அணைத்து கொண்டு இதோ தன் பிள்ளைக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கிறது போல இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார், தேற்றப் போகிறார். ஆமென்.